குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டம் இயற்ற கோரி டெல்லி நோக்கி செல்லும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகள் மீது ஹரியானாவில் இன்றும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. இந்நிலையில் விவசாயிகளோடு மத்திய அரசு இன்று இரவு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. முள்வேலிகள், கான்கிரீட் தடுப்புகள், வாகனங்கள், இரும்பு தடுப்புகளுடன் நிற்காமல் புதிதாக கண்டெய்னர்களை வரிசையாக நிறுத்தி அவற்றுக்குள் மண்ணை நிரப்பி இன்னொரு அடுக்கு தடுப்பையும் ஏற்படுத்துகிறது காவல்துறை. இத்தனை பலமான தடுப்புகள் உள்ள இடம் எந்த போர் முனையும் இல்லை. இது விவசாயிகளின் டெல்லி சலோ போராட்டத்தை தடுக்கும் முயற்சியே. கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி செல்லும் விவசாயிகளின் போராட்டம் 2வது நாளாக தொடர்ந்தது. டெல்லியின் நொய்டா, காசியாபாத், சிங்கு, சிக்கிரி ஆகிய எல்லை பகுதிகளில் பலமான தடுப்புகளை அமைத்துள்ளனர். இதன் காரணமாக டெல்லியின் பல்வேறு பகுதிகளும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை சந்தித்தன. போக்குவரத்து நெரிசல் காரணமாக டெல்லி மெட்ரோ ரயிலை பயணிகள் அதிக அளவில் நாடும் நிலை ஏற்பட்டது. விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆம் ஆத்மி ஆதரவை தெரிவித்துள்ள நிலையில் பஞ்சாப் விவசாயிகள் டெல்லி முற்றுகை போராட்டத்தை கலந்து கொள்வதை அந்த கட்சி தடுக்கவில்லை. ஆனால் பஞ்சாபில் இருந்து வரும் விவசாயிகள் ஹரியானா வழியாக டெல்லி வரவேண்டிய சூழலில் ஷாம்பு பகுதியில் காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் 2வது நாளாக மோதல் நீடித்தது. செவ்வாயன்று நடந்த கண்ணீர் புகை மற்றும் ரப்பர் குண்டு தாக்குதலில் ஏராளமான விவசாயிகள் காயமடைந்தனர். அதேபோல 2வது நாளாக ஷாம்புவில் விவசாயிகள் தடுப்புகளை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனால் மீண்டும் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. இதனையும் மீறி ஷாம்பு எல்லையில் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் அங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முக்கிய ஆலோசனை கூட்டம் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் நடைபெற்ற நிலையில் வரும் 16ஆம் தேதி தேசிய அளவிலான கடையடைப்பு போராட்டத்தை நடத்த 37க்கும் அதிகமான விவசாய சங்கங்கள் முடிவெடுத்துள்ளன. மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் அதே நேரத்தில் தற்போது விவசாயிகளை நடத்தும் விதத்தை கைவிட்டுவிட்டு பேச்சுவார்த்தைக்கு உகந்த சூழலை அரசு ஏற்படுத்த வேண்டும் எனவும் விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விவசாயிகளின் போராட்டம் குறித்து பேசிய மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா, பேச்சுவார்த்தைகளுக்கு மத்திய அரசு எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அதே நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களது கோரிக்கைகள் மீது அவசர கதியில் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து நிரஞ்சன் குமார்.